ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, சிவபக்தர்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன, எந்த விஷயங்களை எல்லாம் சிவபக்தர்கள் பின்பற்ற வேண்டும், எந்த விஷயத்தை எல்லாம் கைவிட வேண்டும், இத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள்ல சிவபக்தர்கள் மட்டும் இல்லைங்க, அனைத்து ஆன்மீக நண்பர்களும் இல்ல எனக்கு இறை நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. நாம ஒரு ஆன்மீகவாதியா இல்லைனாலும் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும். ஒரு மனிதன் மனிதனா வாழணும். மனிதன் மனிதனா வாழ என்ன தகுதிகள் வேணும்னு கேக்குறீங்களா? ஒரு மனிதனை மனிதனா காட்டுறது அன்பு ஒண்ணுதான். நீங்க இறைவனுக்கு காலை மாலைன்னு பூஜைகள் செய்யலனா கூட பரவாயில்ல, சிவன் உங்க மேல கோபம் கொள்ள மாட்டார். மாறாக அனைத்து உயிர்களிடத்திலோ அன்பு காட்டுறவங்களை இறைவன் தன்னோட அரவணைப்பில் வைத்துக் கொள்வார். நாம சிவனை வழிபடுறவங்களா இருக்கும்போது நமக்கு அடிக்கடி கோபம் வரக்கூடாது. அன்பே சிவம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம அன்பால கையாள வேண்டும். சிவபக்தர்களுக்கு கோபம் என்பது ஏற்படாது. அந்த நிலை வந்தாதான் நாம உண்மையான சிவபக்தர்கள். நாம சிவனை முழுமையாக உணரும் போது நமக்கும் இந்த கோபம் என்பது இல்லாமல் போகிறது. மனிதன் கோபமின்றி அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டும் பொழுது அவனே இறைவனாகிறான். கோபம் ஒரு மனிதனை மிருகமாக்கும். அன்பு ஒன்றுதான் மனிதனை இறைவனாக காட்டும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கு நம் இறைவன் ஈசன் இருப்பார். உண்மையாக சிவத்தை உணர்ந்தவர்கள் யாரிடமும் கோபம் கொள்ள மாட்டார்கள். அடுத்தவரிடம் கடிந்து பேச மாட்டார்கள். அடுத்ததாக, ஆண்கள் பெண்களிடம் மரியாதை இல்லாமலும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுபவர்களை சிவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அவர்கள் ஒருபோதும் சிவபக்தராக இருக்க முடியாது. அடுத்ததாக, ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு மனிதனை பேரழிவிற்கு கொண்டு செல்லும். சிவனை வழிபடும் சிவபக்தர்கள் ஆசைகள் அற்று இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்று உணர வேண்டும். சிவபக்தர்களாக இருப்பவர்கள் எப்போதும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நமது வார்த்தைகளால் பிறருக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தால் போதும். தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட நம்மால் இயன்ற உதவிகளை எளியவருக்கு செய்து அவர்களின் மூலம் நாம் இறைவனை காணலாம். சிவபக்தர்கள் எந்நேரமும் சிவனை எண்ணி மந்திரங்கள் உச்சரிப்பதை விட அன்றாடம் அவர்களின் கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். வழிபாடு என்பது மனதளவில் இறைவனை நாம் பார்த்து இறைவனுடன் மனத்தால் இணைந்து இறைவனை நம் குழந்தை போல, தாயை போல், தந்தை போல், நம்முடன் நம்மை வழிநடத்தி செல்லும் குருவை போல் நினைத்து கொள்ள வேண்டும். இறைவனுக்காக நாம் செய்யும் பூஜை புனஸ்காரங்கள், படைக்கும் நெய்வேத்தியங்கள் அனைத்தையும் விட அன்போடு ஒரு முறை ஓம் நம சிவாய என்று அழைத்தால் போதும். எம்பெருமான் சிவன் ஒரு குழந்தை போல ஓடி வந்து நம் குறை தீர்ப்பார். துன்பம் வரும்போது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் அடையும் மகிழ்ச்சி காலங்களிலும் இறைவனை மறக்காமல் நினைப்பவனே உண்மையான சிவபக்தனாவான். சில சமயங்களில் சிலர் நினைப்பதுண்டு, நாம் எந்நேரமும் சிவனை வழிபட்டு சிவபூஜை செய்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலும் நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நம் கஷ்டங்கள் குறையவில்லை என்று இறைவன் மீது சில நேரங்களில் கோபம் கொள்வார்கள். எம்பெருமான் ஈசன் நம்மிடம் எதிர்பார்ப்பது இவற்றையெல்லாம் அல்ல, தூய்மையான அன்பு மட்டும் போதும். நமக்கு வேண்டியதை இறைவன் அள்ளி கொடுப்பார். உழைக்காமல் அடுத்தவர் நிழலில் வாழும் மனிதர்களை சிவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். உழைக்காமல் எனக்கு இறைவன் மட்டும் போதும், எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று நினைப்பவர்கள் சிவபக்தராக வாழ தகுதி இல்லாதவர்கள். அவர்களின் சோம்பேறித்தனத்திற்கு பக்தி என்னும் ஒரு அற்புதமான கருவியை வீணாக பயன்படுத்துவார்கள்.
இது போன்ற மனிதர்களை சிவன் ஒருபோதும் தன் பக்தனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிவபக்தனாக இருப்பவர்கள் ஒருபோதும் பொய் புறம் பேசக்கூடாது. இவ்வாறு பொய் புறம் பேசுபவர்கள் சிவனை வழிபட்டும் எந்த பலனும் இல்லை. சிலர் சுத்தம் என்று சொல்லிக்கொண்டு தீண்டாமை என்ற செயலை கடைபிடிப்பார்கள். உடம்பை சுத்தமாக வைத்துக்கொண்டு உள்ளத்தில் அழுக்கை சேர்க்கும் மனிதர்களை சிவன் தனது பக்தராக ஏற்றுக்கொள்வதில்லை. சிவனை வழிபாடு செய்பவர்கள் பிற உயிர்களை துன்புறுத்தி மகிழாமல் அனைத்து உயிர்களையும் தனது உயிர் போல் நினைத்து பாதுகாக்க வேண்டும். சுயநலத்துடன் வாழாமல் பொது நலத்துடன் வாழ்பவர்களை இறைவன் எப்போதும் தன் அரவணைப்பில் வைத்துக் கொள்வார். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கும் சக்தியையும் எதிர்த்து நின்று போராடும் சக்தியையும் எம்பெருமான் ஈசன் கொடுப்பார். சில குழப்பமான தருணங்களில் அவர்களின் வேண்டுதலை இறைவனிடத்தில் வைத்துவிட்டு இது நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து நம்பிக்கை இழந்து போவார்கள். இது போன்ற மனிதர்கள் உண்மையான பக்தர்களே இல்லை. சிவனை முழுமையாக உணர்ந்தவர்கள் எப்போதும் சிவனின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த செயலை இறைவன் நடத்தி தருவார், எனக்கு துணையாக என் ஈசன் அருகில் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு இருப்பார்கள். நாம் செய்யும் தவறுக்கு இறைவன் தண்டனையை ஒருபோதும் கொடுப்பதில்லை. நாம் செய்தது தவறு என்று நாம் உணர்வதற்காகவே ஈசன் நமக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார். ஈசனை நன்கு உணர்ந்தவர்கள் அவர்களின் தவறை உணர்ந்து கொள்வார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக அதை கையாண்டு வாழ்க்கை பாதையில் நேர்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் மனிதர்களே உண்மையான சிவபக்தர்கள். இறைவனுக்காக உபவாசம் இருந்து பூஜைகள் செய்து வேண்டிக் கொண்டால்தான் இறைவன் நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று இல்லை. நம் மனதால் உண்மையாக வேண்டிக் கொண்டால் போதும், நம் கஷ்டங்களை எம்பெருமான் ஈசன் ஓடி வந்து தீர்த்து வைப்பார். சிவன் எப்போதும் தன்னை வணங்கும் பக்தனை ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மையாக உழைப்பவர்களை இறைவன் உயரத்தில் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் சிவபக்தராக இருந்துவிட்டு வெறும் பக்தி மட்டும் போதும் என்று சோம்பேறியாக இருக்காமல் உங்கள் கடமைகளை தவறாமல் செய்து வாருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் ஈசன் வாரி வழங்குவார். உண்மையான உழைப்பிற்கும் பக்திக்கும் நிச்சயம் இறைவன் நம்முடன் இருப்பார். இது போன்ற ஆன்மீக பதிவிற்கு நமது அருள் தரும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.